தமிழக வெற்றிக் கழகத்துடைய வெற்றித் தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கும், துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும், தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும், அண்ணன் KAS அவர்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக ஒரு வேண்டுகோள். தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சி தமிழ்நாட்டில் தொடங்க போகிறாங்க, தளபதி விஜய் அவர் கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பேர் ஆனந்தமும் ஒரு விடுதலைக்கான ஒரு சுவாச காற்ற அவங்க சுவாசித்த ஒரு தருணம் போல அந்த மக்கள் அனைவரும் எல்லாருமே அதை தான் நம்புனாங்க, அதை தான் இப்பயும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பல ஆண்டு காலமாக இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான நலத்திட்டங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தாமலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாமலும் சரியான முறையில் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காமலும் மாது போதைப் பொருளுக்கு அவர்களை அடிமையாக்கி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் பின்தங்கிய நிலையில வைத்து கொண்டிருந்து ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல மக்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தை தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பித்துட்டார் அப்படின்ற ஒன்று பெரிய அளவில் சந்தோஷப்பட்டாங்க. இந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் கடந்த 2.5 ஆண்டு காலங்களாக மக்களுடைய ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பும் மக்களுடைய கூட்டங்கள் கூடுதலும் எந்த ஒரு செலவும் எதிர்பார்க்காம அன்றாட தினக்கூலியாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் கூட நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும், அந்த மாற்றத்துக்காக அவன் சிறுக சேர்த்த சிறு தொகையை கூட இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து அப்படி நினைஞ்சிருக்காங்க, களமாடிட்டு இருக்காங்க. அப்படி களமாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எல்லாருமே இந்த கட்சிக்கு வந்தது எதற்காக வந்தோம்? தமிழக வெற்றி கழகம் வெற்றி தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் அனைவரும் ஓடிட்டு இருக்கோம். தலைவர் அவர்களும் முதல் மாநாட்டிலேயே தெளிவுபடுத்திட்டாங்க, எந்த காலத்திலையும் கொள்கை எதிரி பாஜகவுடையும் அரசியல் எதிரி திமுகவுடையும் எந்த ஒரு சமரசமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே அவர்கள் தெளிவுபடுத்தி தான் இந்த 2.5 ஆண்டு காலமாக கட்சி இயங்கிட்டு இருக்கு. அனைவரும் ஒரு பெரிய நம்பிக்கையோட பயணித்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிலையில கடந்த 2 நாட்களாக என்டிஏல கூட்டணி போறாங்க, என்டிஏ ரொம்ப அழுத்தம் கொடுக்குது, தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது உள்ள கொண்டு வர போது விஜய் உள்ளக்க வந்துருவார் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரூமர்ஸா இருக்குன்னு தான் நாங்களும் இப்போ வரைக்கும் நெசிரம் எல்லாரும் வேண்டிட்டு இருக்கோம். அதே வேளையில இன்னைக்கு நம்மளுடைய திடீர் ஆலோசனை கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்ததாகவும் அதில் கிட்டத்தட்ட 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்துகிட்டதாகவும் அந்த 120 மாவட்ட செயலாளர்கள் 98 மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி போயிடலாம், என்டிஏவோட கூட்டணி போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் அதிகாரப்பூர்வமான தகவல் என்று புதிய தலைமுறையில் என்ன செய்யறாங்க போடுறாங்க. இதை எந்த அளவுக்கு நம்புறது, எந்த அளவுக்கு நம்பாம இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. இங்கே நாங்கள் வந்தது அனைவரும் தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சராக்கன்னு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிப்பாட்டி அதுல நாங்கள் பயணிக்கணுங்கிறதுக்காக தான், ஒரு மாற்றத்துக்காக தான் இந்த இடத்துல வந்தோம். இந்த இடத்துல என்டிஏ கூட்டணியில தளபதி விஜய் அவர்கள் 40 சீட்டுக்கோ இல்ல 50 சீட்டுக்கோ நம்ம அந்த இடத்துல போயிட்டு அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக நாங்க யாருமே என்ன செய்யல, இந்த களத்துல ஓடல, இந்த தளத்துல பயணிக்கல. நாங்க எல்லாரும் மீண்டும் சொல்றோம், தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில கூட்டணியாக இருந்தால் தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டணி அமைதி என்றால் அதை நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கிறோம். அதை விட்டு தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில இல்லாத ஒரு கூட்டணியிலையும் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு தலைமை, அதாவது பாஜகவுடைய கைப்பாவையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க, அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தியோ இல்ல அவரை பொம்மையாக செயல்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பாஜக இந்த இடத்துல முதலமைச்சராக ஆகுறதுக்கோ இந்த தமிழக வெற்றி கழகத்துல நாங்க பயணிக்கல. தமிழக வெற்றி கழகம் அதுக்காகவும் தொடங்கப்பட்ட கட்சியும் இல்லை. தயவு செய்து மீண்டும் அனைவருடைய கோரிக்கையும் என்னவென்றால், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மக்களாகிய நாங்களும் தளபதியுடைய தம்பி தங்கைகளும் தளபதி பின்னாடி உறுதியா நிக்கிறாங்க, தளபதி அவர்களை முதலமைச்சராக்கின்னு சொல்லி இந்த ஆதரவு கொடுத்ததாக சொல்லக்கூடிய 98 மாவட்ட செயலாளர்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான். கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் அவர்கள் 45 தொகுதி கொடுக்குறாங்க, 132 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எல்லாருமே கட்சிக்காக உழைத்தவர்கள், எல்லாமே கட்சிகளை அடிப்படை உறுப்பினர் இன்னை வரைக்கும் கட்சிக்காக ஓடிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 40 சீட்டு 45 சீட்ல காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்களா? அப்ப நீங்க உழைத்ததற்காக அந்த இடத்துல நிக்க, நம்ம வெற்றியோ தோல்வியோ களத்துல இறங்கிட்டோம். இந்த களத்துல நம்ம தனித்து நம்ம ஓடுறோம். அவங்க ஒரு பக்கம் வண்டியா கொள்ளையடிக்கிறதுக்கு திமுக ஒரு பக்கம் கூட்டணி செய்கிறான், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக வீழ்த்துறேன்னு சொல்லிட்டு பாசிச பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றுறதுக்காக வண்டியா அவன் ஒரு பக்கம் கூட்டணி சேர்த்துட்டு இருக்கான். நம்ம இந்த இடத்துல இந்த 2 கட்சிக்கும் மாற்றாக தான் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கட்சி தொடங்கின நம்மளுடைய தளபதி இந்த விஷயத்துல மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், உறுதியாக இருக்கணும். எந்த காலத்திலையுமே பாசிச பாஜகவுடையும் சரிதான், தீய சக்தி திமுகவுடையும் சரிதான், ஊழல் சக்தி அதிமுகவுடையும் சரிதான், எந்த ஒரு சூழ்நிலையும் சமரசமும் கிடையாது, அவர்களோட கூட்டணியும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்களை பின்தொடரக்கூடிய உங்களுடைய உண்மையான தொண்டர்களுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் உங்களை நம்பி உங்களுக்காக வாக்கு செலுத்த தயாராக இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் நீங்க உங்களுடைய பதில மௌனம் காக்காம விரைந்து சொல்லுங்க. இதற்கான ஒரு விடை, இது ரூமர்ஸ், இந்த தகவல் அனைத்தும் திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு சதி, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு விஷயம் நடத்தப்படல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் நீங்க மக்களுக்கு உறுதியாக சொல்லணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களோட நாங்க இருக்கிறோம். வெற்றியோ தோல்வியோ
தனித்து நிற்போம். அதாவது மற்ற ஆதரவு திருத்ததாக சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் சொல்லிக்கிறேன், 40 சீட்டு 45 சீட்டில் எத்தனை மாவட்ட செயலாளர் நிற்பீங்க? 234 தொகுதியில் நிற்போம். 40 சீட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு அதில் 10 சீட்டு 15 சீட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு 234 தொகுதியில் நம்ம நின்று பல இடங்கள்ல மக்கள் நம்மளை வெல்ல வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 234 தொகுதியிலே நம்மளே நிற்கலாம். நம்ம நின்று அதில் அந்த 10 20 சீட்டு வந்தாலும் அது நம்மளுடைய வாக்கு. நம்ம 20% 25 எடுத்தாலும் 25% எடுத்தாலுமே அது நம்மளுடைய வாக்கு. இதுல யாருமே வந்து என்ன செய்ய முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. அதனால இந்த முறை நம்ம தனித்து நிக்கல அப்படின்னா மாற்றம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே ஏமாற்றம் தான். வேற யாரையுமே மக்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. மேலும் இந்த விஷயத்துல ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்படும். அது என்ன விஷயம்டா, சிறுபான்மையினருடைய பாதுகாவலன்னு சொல்லி லேபிள் ஒட்டிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய திமுக எல்லா காலத்திலையும் அதுதான் அப்படிங்கிறது உண்மையாயிடும். அவர்கள் கபட நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிறது அந்த மக்களை கடந்து அவர்கள் சொல்வது உண்மைதான். அதனால வந்து என்ன செஞ்சிருக்கு, இந்த சமூகம் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மதங்களாக இருக்கட்டும் அனைவரும் வந்து ஒரு சாராக வந்து வாக்கு செலுத்தி அவர்களை நம்பி மறுபடியும் ஏமாறுவதற்கான காலத்தையும் அந்த ஒரு வாய்ப்பையும் தயவு செய்து ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று உங்களையே மீண்டும் மீண்டும் கேட்டு, இந்த கூட்டணி உண்மை இல்லை, இது அனைத்தும் வதந்தி என்கிற அந்த ஒரு தகவலை தளபதி விஜய் அவர்கள் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு உறுதி அளிக்க வேண்டுமாக இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.